அவங்களுடைய ஜாதகம் தான் இது. பாருங்க, தனுசு லக்னம் அண்ட் மகர ராசி, உத்திராடம் 2ஆம் பாதம். 2ஆம் பாதம்னா சந்திரன் பலமாகுதுன்னு அர்த்தம், வர்க்கோத்தமம் ஆகுது. வர்க்கோத்தமம் ஆகுதுன்னா இப்ப என்ன சார், நீங்க கேது 2 டிகிரி, சந்திரன் 3 டிகிரி, அப்ப கிரகணம் ஆயிடுச்சே, சந்திரன் கெட்டு போயிடுச்சே அப்படின்னா இந்த இடத்தில் சந்திரன் பலமாக நிக்குதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஆட்சி நிலையில் நிக்குது. ஓகேவா? அப்ப ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை என்னதான் ராகு கேதுகள் நெருங்கினாலும் அதனுடைய பலன் கண்டிப்பாக அதனுடைய காரக ஆதிபத்தியத்தை கொடுக்கும். அப்ப அதுக்கு கொஞ்சம் பார்வை இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒரு பலமா இருக்கிறவனை என்னதான் அடிச்சாலும் அவனுக்கு கொஞ்சம் பலம், எபிலிட்டி கொஞ்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல கேது நல்ல வேலை இறங்குது, ராகு இணையில. சோ இப்ப சந்திரனுடைய பார்வை ஓரளவுக்கு பலமா நிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தாண்டி சோ இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ராகு திசையில குரு புத்தி, குரு சுக்கரனோட வீட்டுல உட்காந்து, சுக்கரன் 7ஆம் இடத்தோட தொடர்பு, 7ஆம் இடத்தை பலமா நிக்குது. இது தோஷம். இப்ப சுக்கரன் 6ஆம் பாவது 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு போகுது, செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு போகுது. ஆனா புதன் அங்க உட்காரக்கூடாது. இதுதான் விஷயம். அந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் புதன் யாரு? 7ஆம் பாவகாதிபதி, கலஸ்திர காரகன், திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அந்த புதன் இந்த லக்னத்திற்கு பலமாக கூடாது. பலமான என்ன பண்ணும்? படிப்பை கொடுக்கும், கல்வி அறிவை அதிகமா கொடுக்கும். சரிங்களா? அதோட சேர்த்து இந்த காதலும் கொடுக்கும், சேர்த்து தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கும். ஏன் சார், இந்த தனுசு லக்னத்திற்கு யாரு? புதன் 7ஆம் பாவகாதிபதி மட்டும் கிடையாது, அவர் தான் பாதகாதிபதியும். சோ பாதகம் அப்படிங்கிறது நெகட்டிவான சில ரோலையும் பண்ணுவார். யாரு? 7ஆம் இடத்தின் அதிபதி, 7ஆம் இடத்தின் வழியாக. 7ஆம் இடங்கிறது காதல், காதலன், காதலி, மனைவி, நண்பர்கள். சோ அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வீட்டின் வழியாக நன்மைகள் உண்டான இல்லை அப்படிங்கறத அர்த்தம். சரியா? சோ அதனால இந்த கேட்டகரியில தான் இருக்குது. இது ஒரு தோஷ அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரியா? இதுல என்ன ஒரு நல்லது, 7ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்து நிக்குது, 7ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்து நிக்குது, 7ஆம் இடத்தில் 6ஆம் பகுதி உட்கார்ந்து நிற்பது அந்த தோஷத்தை குறைக்குதுன்னு அர்த்தம். ஆனா தோஷமே இல்ல. இப்ப நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, ஒரு கிரகத்தினுடைய பலத்தை எப்படி அளவிட்டு அதுக்கப்புறம் அது இது 0ல இருந்து 100% எந்த இடத்துல சார் நிக்குது, 100% நிக்குதுன்னா முழுமையா அது நன்மை தரப்போகுது, அது முழுமையா கெடுதல் தரப்போகுது. அதாவது கடுமையான தோஷம் இல்ல சூப்பரா செய்ய போகுது. இவ்வளவுதான் அளவிட போறோம். 50ல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா ஒரு பார்சியலா கொடுக்க போகுது நன்மை, பார்சியலா நெகட்டிவ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்தில் புதன் நிக்கிறது தப்பு. இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உட்கார்ந்து நிற்கும் போது ஓரளவுக்கு நன்மை உண்டு, தோஷம் அளவு குறைக்கப்படுகிறது. சோ அப்ப இந்த அடிப்படையில் திருமணம், லவ் ஏதாவது ஒண்ணு முதல்ல ஃபெயிலியர் ஆகுறது இல்ல தடையாகிறது, இந்த மாதிரி நின்றுச்சுன்னா அதான் தோஷத்தினுடைய அளவுன்னு அர்த்தம். இது பெரிய அளவுல கொண்டுட்டு போய் பிரச்சனையை கொடுக்காது. ஓகேவா? அப்ப இது திருமணத்துக்கு வருது அப்படின்னா இது ஒரு திருமண காலகட்டம் முன்னாடி திருமணம், அதாவது நிச்சயம் வரைக்கும் நிக்கிறது, பொண்ணு பேசி மாப்பிள்ளை பேசிட்டு டப்புன்னு நிக்கிறது, இதுவும் ஒரு தோஷம் தான். இதுவும் தார தோஷத்தினுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய கடைசி நிலை திருமணமாகி டைவர்ஸ் ஆறதுதான் கடைசி நிலை. தார தோஷம் கடுமையா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதனுடைய அளவு குறைவாக இருக்குது, பயப்படாதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது லவ் மேரேஜ் கொடுக்குமா, லவ்ல ப்ராப்ளத்தையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது. 6ஆம் இடத்தில் குருவினுடைய புத்தி உட்கார்ந்து நடக்குது, குரு நின்ற வீட்டின் சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நிற்கிறார். சரியா? இப்ப லவ் மேரேஜ் கொடுக்குமான லவ் கொடுக்கும், அதுல சில ப்ராப்ளத்தையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கறத இது காட்டுதுங்க. சரிங்களா? ரைட். உங்களுக்கு வேற என்ன கேள்வி? இது 2 தானா? திருமணம் தோஷம் உண்டானா உண்டு, கரெக்ட். திருமணம் எப்பொழுது? இப்ப இந்த குரு புத்தி நடக்குதே, இதுவும் திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனா என்ன, இப்ப நம்ம இதை உட்காந்து ஒன் வே டிராபிக் மாதிரி பேச முடியாது. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2000ல பிறந்துக்கிறீங்க. சோ இப்ப ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப இதற்கு முன்னாடி இதே ஒரு அமைப்பு திருமணம் சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது தடையானுச்சா இல்லையா அப்படிங்கறத ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனா நடந்துச்சா நல்ல கிளையாங்கிறத அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க லவ் பண்றது சக்சஸ் ஆகும்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விஷயத்த நம்ம எந்த இடத்துல சொல்றோம், இந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் நெகட்டிவா செய்ய போகுது, நெகட்டிவா செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க திருமணம் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இது இல்ல சார் கன்ஃபார்மா ஃபெயிலியர் ஆகும் சொல்ல முடியாதுங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம அந்த கஸ்டமர்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பதிலுக்கு சொல்ல போறோம். ஓகேவா? இந்த அடுப்புல தான் நிக்குது. கண்டிப்பா தோஷம் இருக்கானா இருக்கு. ஆனா இது பெரிய அளவுல தோஷத்தை கொடுக்காது. இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அளவுல தான் கொடுக்கும். சரிங்களா? ரைட். நன்றி.